கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளதை தொடர்ந்து காய்கறிகள் விலையும் குறைய தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வரும் காய்கறிகளின் வரத்து குறைந்தது. இதன் காரணமாக சில்லறை விலையில் கிலோ தக்காளி 100 முதல் 140 வரை விற்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை ஓய்ந்துள்ளதால் கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து சீரடைந்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை இல்லை, நேற்று இல்லை, இன்றைக்கி இல்லாதால இன்றைக்கி படிப்படியாக ரேட்டு குறைஞ்சினே வருது. நேற்று பீன்ஸ் 80 ரூபா 90 ரூபா விற்ற பீன்ஸ் இன்றைக்கி 60 ரூபாலேருந்து 30 ரூபாய்க்கு வந்திருக்கு. எல்லா காய்கறியுமே ரேட்டு படிப்படியாக குறைஞ்சினே வந்துருக்கு. நேற்று தக்காளி விலை 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கு, 15 கிலோ பெட்டி. இன்றைக்கி அதே பெட்டி 600 ரூபாய்க்கு இருக்குது. நேற்று கிலோ படி பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்ற தக்காளி இன்றைக்கி வெறும் 50 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதனிடையே காய்கறிகளின் விலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னையில் மேலும் 50 மலிவு விலை காய்கறி கடைகள் தொடங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதன்படி சென்னையின் பல்வேறு இடங்களில் கூடுதல் காய்கறி விற்பனை மையங்கள் தற்காலிகமாக திறக்கப்பட்டுள்ளது.